என்னோடய மெத்தேடில் நான் எப்படி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். இந்தமாரி ஒரு அக்கௌண்ட் யூடியூப்புங்கிறது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சேனல் பேர் கொடுக்குறோமோ, நம்ம என்ன ஃபோட்டோ வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து எம்டியாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணோன்னா சைடில் வந்து ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பிடிச்சது இந்த மாதிரி நான் விவசாயத்தை பற்றி, இந்த மாதிரி ஸ்கூலில் என்ன பிள்ளைங்க படிக்குதோ அதை பற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஸ்கூலில் படிக்கிறத ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஷார்ட்ஸில் போட போகிறேன். இப்படி தான் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டோம்னா வீடியோ வந்து ஓகே ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இது கொடுத்தோடனே டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைங்க என்ன பேசுது படிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்ஸாக இவங்களை வந்து வெளியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி தான் நான் என்னோடய மெத்தடில் வந்து நான் இப்படி தான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஃபோனை காட்டுறேன்னா, லாங் வீடியோனால் இந்த மாதிரி பொசிஷன் எடுக்கணும், ஷார்ட்ஸ்னால் இந்த மாதிரி பொசிஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.